வணக்கம் மக்களே, இன்றைக்கான டீ பிரேக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தண்ணியோட டென்சிட்டி, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல டென்சிட்டினா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கலாக நம்ம இதை கொண்டு போகலான்னு நினச்சேன். சும்மா ஓவரலாக சொல்கிறத விட ப்ராக்டிக்கலாக கொண்டு போனால் உங்களுக்கு இன்னும் எளிமையாக புரியும். ஆகையால் இதை நம்ம சின்னதாக கையாண்டிருக்கோம். இது 2 மினிட்ஸ்க்குள்ளே ஒரு சின்ன ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா மக்களே? ஓகே, இப்போது சாதா ஒரு கிளாஸில் தண்ணி ஊற்றிருக்கேன். லெமனை போட்டுடுறேன். லெமன் உள்ளே போயிடுச்சு. லெமன் உள்ளே போயிடுச்சா? போயிடுச்சு. சூப்பர். நம்ம அப்படியே தள்ளி வச்சுருவோம். இப்போது இந்த தண்ணி ஓகேவா? இந்த தண்ணி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஒன்றும் பெருசாக பண்ண போகிறதில்ல. சால்ட், கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டாலே போதும். ஓகே, சூப்பர். சால்ட் போட்டாச்சு. இப்போது நம்ம அதெல்லாம் கலக்கி கொள்ளலாம். நன்றாக கலக்கி கொள்ளுவோம். கலக்கியாச்சா? இப்போ லெமன் போட்டு பார்ப்போமா என்ன ஆகுதுன்னு. இப்போது அதே லெமன் தான், லைக் அதே லெமன்னா அதே லெமன் இல்லை, லெமன் அதே மாதிரியான இன்னொரு லெமன். பாருங்கள், ரெண்டுத்தையும் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் தெரியுதா? சார் லெமனில் நீங்கள் ஏதோ பண்ணிட்டீங்க சார், லெமனில் நீங்கள் ஏதோ பண்ணிட்டீங்க சார்னு சொன்னால் அதுதான் கிடையாது. உங்கள் கண்ணு முன்னாடியே நான் இதையும் ப்ரூவ் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ இந்த லெமனை இங்கே போட்டுருவோம், இந்த லெமனை இங்கே போட்டுருவோம். பார்த்தீங்களா? ஏன் ஒய் அப்படின்னா இது நார்மல் ட்ரிங்கிங் வாட்டர். நம்ம குடிக்கிற நார்மல் வாட்டர், நம்ம நார்மல் வாட்டரோட டென்சிட்டி அளவு கம்மி. நம்ம நார்மல் வாட்டரோட டென்சிட்டி அளவு கம்மி லெமனை கம்பேர் பண்ணும்போது. அதனால் எது டென்சிட்டி அதிகமாக இருக்கோ அது கீழே போய்டும் இல்லைங்களா? அதனால் அது கீழே போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த தண்ணியில் என்ன பண்ணோம்? சால்ட்டை கலந்தோம் இல்லைங்களா? ஸோ சால்ட்டு கலந்த பிறகு என்ன ஆச்சுன்னா தண்ணியோட டென்சிட்டி கூடிடுச்சு. ஸோ ஆகையால் கம்மியான டென்சிட்டி இருக்க லெமன் மேலே வந்துருச்சு. ஸோ இதுலேயே நமக்கு என்ன தெரியுதுன்னா கடல் தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும். கடல் தண்ணியோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேவா? இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமாக இப்போ பார்க்க வேண்டியது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் கோர்ஸ், அப்புறம் ராயல் பாஸ், அப்புறம் வீடியோ கோர்ஸ், இந்த மாதிரி நிறைய விதமான இன்டர்வியூக்கான பிடிஎஃப், இந்த மாதிரி நிறைய விதமான உங்களுக்கு தேவை எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே கொஞ்சம் கம்மி ரேட், 119, 120, 89 இந்த மாதிரியான சின்ன ப்ரைஸில் தான் இருக்குது. நீங்கள் என்ன வேணுமோ அதை கிளிக் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க மக்களே. ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டாக நம்ம என்ன தெரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாருமே வீட்டில் செஞ்சு பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். வேணும்னா நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. ஓகேவா? இன்றைக்கான டீ பிரேக் ஒரு விதமாக சிறப்பாக முடிஞ்சுது. ஓகே, இப்போது உங்கள் சப்போர்ட் நாங்கள் இன்னும் பெருசாக எதிர்பார்க்குறோம். ஏன் சார் இன்னும் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஓகே, பேட்ரி லோவாக இருக்குது. ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நீங்கள் இன்னும் உங்கள் வீட்டுக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் இதை கொண்டு போய் சேர்த்திங்கன்னா அவங்களுக்கான ஒரு ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் அறிவும் வளரும். ஸோ நம்ம எல்லாருக்கும் ஜென்ரல் நாலேஜ், நம்ம சொசைட்டியில் இருக்க எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்கள யாரும் ஏமாற்ற முடியாது. இதுவே இதை நான் ஒரு மேஜிக்னு சொல்லியும் உங்ககிட்ட காட்டியிருக்க முடியும். இதை ஒரு மேஜிக் பாருங்கள் மக்களே, லெமன் ஃப்ளோட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு மேஜிக்னு சொல்லி இதை நான் காட்டியிருக்க முடியும். ஆனால் இது மேஜிக் இல்லை. இது நிறைய பேர் மேஜிக்னு சொல்லி காட்டி ஏமாத்துறாங்க. இது மேஜிக் இல்லை. இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் இது தான் மக்களே. டென்சிட்டிக்கான சயின்ஸ் தான் இது. புரியுதுங்களா? ஸோ கடல் தண்ணியோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும். இதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. கடல் தண்ணி டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால என்னென்ன விளைவுகள் இருக்குது, என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது. புரியுதுங்களா? ஓகே சார், கடல் தண்ணி எப்படி சார் டென்சிட்டி அதிகமாகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. ரொம்ப எளிமையாக சொல்லணும்னா, இந்த வாட்டர் இருக்குது, இந்த வாட்டரில் நான் எதையோ ஒன்று கலக்கிறேன் அப்படின்னா அதோட டென்சிட்டி அதிகமாகுமா ஆகாதா? ஓகேவா? அதோட டென்சிட்டி அதிகமாகுமா ஆகாதா? எதையோ ஒன்றத்தை கலக்கிறோம், அவ்வளோதான். அது கலந்துட்டோம். ஸோ இதுக்கான டென்சிட்டி அதிகமாகிடுச்சு. அதனால் லெமன் மிதக்குது. இது நார்மல் வாட்ரு,
லெமனோட டென்சிட்டி கம்மியாக இருக்குது மக்களே. ஓகேவா? சிறப்பாக தரமான எக்ஸ்பெரிமெண்ட் இன்னையோட முடிஞ்சிச்சு. நம்ம இதே மாதிரி பல வீடியோக்களை பார்க்கணுன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நிறைய வியூஸ் வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அப்போ தான் மென்மேலும் வளர முடியும் மக்களே. உங்கள் சப்போர்ட் நீங்கள் கொடுங்க. நன்றி மக்களே. பாய்.